அனைவரும் வருக, தென் தமிழ் பருக. மாணவர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல செய்யுள் பாடல் தலைப்பு இன்ப தமிழ். இன்ப தமிழ். இதுல உங்களுக்கு ஒரு 6 வரிகள் வந்து மனப்பாட பகுதியா கொடுத்திருக்காங்க. இதை இயற்றியவர் வந்து பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பு ரத்தினம். சரிங்களா? இப்ப என்னுடைய பாடல் வரிகளையும் அதனுடைய பொருளை நான் இப்போ கற்பிக்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அதாவது தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழ் எங்களுக்கு உயிருக்கு நேரானது. உயிருக்கு நேரானது என்பது அதனுடைய பொருள். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். சமூகம் அப்படின்னா என்னன்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா என்னன்னா வளர்ச்சி. எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமானது, எங்களுடைய வளர்ச்சிக்கு நீர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து, தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். நிருமித்த அப்படின்னா என்னன்னா உருவாக்கிய, உருவாக்கிய, எங்களுடைய வாழ்வுக்கு எங்களை உருவாக்கிய ஊர் போன்றது தமிழ் அப்படின்னு பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழை அமுதாகவும் நிலவாகவும் மனமாகவும் நீராகவும் ஊராகவும் பல பெயர்களை தமிழுக்கு சூட்டி மகிழ்ந்துள்ளார் என்பதுதான் இதனுடைய பாடலுடைய கருத்து. இதை நம்ம இசையோட இப்போ பாட போறோம். சரிங்களா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அனைவரும் வருக, தென் தமிழ் பருக.